வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தென்காசி மாவட்டம். சிறப்பான ஒரு மாவட்டமாக தென்காசி மாவட்டம் இருந்து வருகிறது. இந்த தென்காசி மாவட்டத்திலே கடையநல்லூர் சிறுபான்மை இன மக்கள், இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற, வாழுகின்ற, வியாபாரம் செய்கின்ற ஒரு ஊராக இருந்து வருகிறது. இந்த கடையநல்லூர் பகுதியில் நேசமும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் அனைத்து மக்களும் ஒன்று கூடி இன்பத்தோடு வாழுகின்ற ஒரு சிறந்த ஊராக, சிறப்பான ஊராக அந்த ஊரை பற்றி தென்காசி மாவட்டம் முழுவதும் மக்கள் சொல்லுவார்கள். கடையநல்லூர் என்றாலே கண்ணியமிக்க ஒரு நகரமாக, கடையநல்லூர் என்றாலே அனைவருமே கண்ணியத்தோடு, நேசத்தோடு, பாசத்தோடு வாழுகின்ற ஒரு ஊராக இருந்து வருகிறது என்று கடையநல்லூரை சொல்லுவார்கள். அந்த கடையநல்லூர் பெரிய பள்ளிவாசல் அருகிலே கடையநல்லூரிலே ஒரு சிறப்பான ஒரு மக்தும் ஞான ஜும்மா பள்ளிவாசல், அதன் அருகிலே ஒரு தர்கா. அந்த தர்கா தமிழகம் மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே இருக்கின்ற அனைத்து மக்களுமே சிறப்போடு அந்த அவுளியாவை கொண்டாடி மகிழ்ந்து வருடந்தோறும் கந்தூரி திருவிழா, கந்தூரி விழா என்று ஒவ்வொரு வருடமும் நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த வருடமும் சிறப்போடு நடைபெற்றது என்றும், இதில் இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்லாமல் கடையநல்லூரிலே வாழுகின்ற மக்களும், தென்காசி மாவட்டத்திலே பல பகுதிகளிலே வாழுகின்ற மக்களும் இந்த தர்காவிலே வந்து அந்த தர்காவிற்கு சிறப்பு செய்தார்கள் என்றும், அங்கே வழிபாடுகளை நடத்தினார்கள் என்றும் தெரிவித்தார்கள். இதில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காமல் இந்த தர்காவிலே வந்து கலந்து கொண்டார்கள் என்றும், இதனுடைய ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது இஸ்லாமிய மக்களும் அந்த நிகழ்ச்சியை சிறப்போடு கொண்டாடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் கடை வீதியிலே தேவையான பொருள்கள், அது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்ச்சி, சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருள்கள் என்று பல நிகழ்ச்சிகள் அங்கே கண்காட்சியிலே எப்படி சிறப்பாக நடைபெறுகிறதோ அதை போல ரங்கரட்டினம், குழந்தைகள் விளையாடுகின்ற ஊஞ்சல், குழந்தைகள் ஏறி விளையாடுகின்ற அந்த பலூன் போன்ற காட்சிகள் என்று இல்லாமல் மட்டுமல்லாமல் கடைவீதிகள், அந்த கடைவீதிகளில் தின்பண்டங்கள், இன்னும் தேவையானதை எல்லாம் வைத்து அங்கே வியாபாரமும் செய்து கொண்டிருந்தார்கள். வந்திருக்கின்ற மக்களும், இஸ்லாமிய மக்களும் அந்த கடை தெருவில், அந்த பள்ளிவாசல் அமைந்த பகுதி தர்காவை சுற்றி வந்து அதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று தெரிவித்தார்கள். 8 நாள் தொடர்ச்சியாக இந்த தர்காவுடைய சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். வருடந்தோறும் கந்தூரி திருவிழா என்று அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். இந்த 8 நாளுமே அங்கே கொண்டாட்டம் தான். 8 நாளுமே கடையநல்லூர் மட்டுமல்லாமல், தென்காசி மட்டுமல்லாமல், தமிழகத்திலே இருந்தும், கர்நாடகாவிலே இருந்தும், ஆந்திராவில் இருந்து கூட அதிகமான மக்கள் இந்த தர்காவிற்கு வருவார்கள் என்றும், இந்த தர்காவுடைய 8 நாள் நிகழ்ச்சியும் கலை கட்டி கொண்டிருக்கும் வண்ண விளக்குகள், அலங்காரங்கள், தோரணங்கள் என்று சிறப்போடு இருப்பது மட்டுமல்லாமல் வண்ண விளக்குகளினால் அந்த தர்காவே ஜொலித்துக் கொண்டிருக்கும். அந்த 8 நாளும் கண்கொள்ளா காட்சி என்று நமது கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மண்டல செயலாளராக இருக்கின்ற திரு நெடுஞ்செழியன் அவர்கள் தென்காசி கடையநல்லூர் பகுதி என்பதால் இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு படம்பிடித்து நமது நகர பகுதியிலே ஒளிபரப்ப வேண்டும் என்று நமது செய்தியாளரை அழைத்து சென்று அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் படம் பிடிக்க வைத்து இந்த செய்தியை தந்திருக்கிறார் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீர் அவர்கள் இந்த தகவலை நமது நகர பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். 8 நாளும் கொண்டாட்டம் தான். 8 நாளும் சிறப்பு. அந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் துவா ஓதுவதும், அங்கே வந்து அந்த பாபாவை பார்த்து தரிசித்து நல்வழி காட்டு என்று துவாவை செய்கின்றதும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்ததாக நெடுஞ்செழியனோடு சேர்ந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இங்க துபாய்
சிங்கப்பூர் போட்டோவா வீடியோ எடுத்தோம்னா இது அவங்க பார்த்தாங்கன்னா விளையாட்டு பார்த்தா இந்த வண்டி போச்சுல்ல மெயின் ரோடோட எடுக்கணும் தான் முக்கியம் தந்தோம் ஓகே சந்தோஷம் உலகத்தை நல்லா இருக்கு அப்படி சந்தோஷப்படுவாங்க முட்டை இல்லை முட்டை எடுப்பாங்க திருநாளை முட்டை எடுத்தாச்சு பற்றி அது இது சாம்பிராணி போடுறது நல்லா இருக்குது இது வருதா வருங்க நல்லா ரைட்டாக சொல்லுறது அப்படியே ஹஜ்ஜி மீரா சர்வீஸ் இத்தாலியன் இங்கே இன்னும் இது ஜாமான் போட்டிருப்பாங்கம்மா ஆமாம் நிற்காத நான் ஆமாம்
அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களா அது அவுளியாக்கள் கிடையநல்லூரில் நடைபெற்ற தர்காவினுடைய உருசு திருவிழா நிகழ்ச்சியை பார்த்தோம். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.